என்னுடைய மகனுக்கு 30 வயசு ஆகுது. அவனுக்கு எவ்வளோ வரன்னு பார்த்தாலுமே தட்டி தட்டி போகுது. கிட்ட வரைக்கும் வர்றாங்க, வேணான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அது எதுனாலே தெரில. ஜோசியம் போய் பார்த்தாலும் அவங்க எந்த தோஷமுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள். அதாவது ஒரு கல்யாணத்துக்கு அந்த ஜாதகத்தில் எந்த குறைபாடும் இல்லை என்றும் தோஷமே எதுவும் இல்லை அப்படின்னும் சொல்கிறதாக ஜோசியர்லாம் சொல்கிறதாக சொல்கிறாங்க. ஆனால் கல்யாணம் மட்டும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. பேசி முடிச்சுட்டா கூட சில இடத்துல நின்று போகிறதும் உண்டு. இதெல்லாம் ஏன்? இதுதான் அவங்களோட கேள்வி. முதல்ல விதியில் இல்லாத ஒன்று, அது விதியில் இல்லை, ஜாதகத்தில் இல்லாத ஒன்று. ஜாதகங்கிறது வேறு, விதிங்கிறது வேறு. அது என்னது? அது ஜாதகம் விதி, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, ஜாதகத்தில் 2 விஷயம் இருக்கும். ஒன்று விதி இருக்கும், இன்னொன்று மதி இருக்கும். அது என்ன? அது விதி என்ன மதினா? விதிங்கிறது லக்னம், இயற்கையாக நடக்கக்கூடியது பேர் விதி. கடவுள் நமக்கு எழுதி வைத்தது பேர் விதி. நாமளாக அதை முயற்சி பண்ணி மாற்றிக்கிறது பேர் மதி. ஆக்சுவலி அந்த மதி கூட விதிக்கு உட்பட்டது தான். அது ஆப்ஷனில் தான் இருக்குது. இந்த ஆப்ஷனை நிறைய பேர் கண்ணுக்கு தெரியாது. எல்லாம் விதியை பேஸ் பண்ணியே பலன் சொல்லுவாங்க. அதாவது லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல காலியாக இருக்குது, லக்னத்துக்கு 10ஆம் இடம் காலியாக இருக்குது, 10ஆம் அதிபதி அஷ்டமத்தில் போய் கெட்டு போச்சு, இப்படிலாம் இருந்தால் அவங்களுக்கு வருமானமே இல்லைங்கிறது விதி. ஆனால் ராசிக்கு 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று பலமாக இருக்குது அப்படின்னா அது பேர் மதி. ஆக விதி சரியில்லாதவங்க கூட மதியின் மூலமாக வாழ்க்கையை பலப்படுத்திக்க முடியும். அதுதான் கடவுள் சொல்கிறாரு. நம்ம அதை திருவள்ளுவர் சொல்வார், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி மெய்வருத்த கூலி தரும்னு சொல்வார். மொத்தத்தில் பெரியவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. யாருமே ஜாதகம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறது கிடையாது. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். நான் ஜோசியராக சொல்கிறேன், ஜாதகம் போல் வாழ்க்கை கிடையாது, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ஜாதகத்தை விட எண்ணம் தான் முக்கியம். ஜெயிக்கிறது என்ன அப்படின்னாக்கா ஜாதகம் தான் ஜெயிக்குது. ஜாதகத்தில் 2 அமைப்பு இருக்குது, ஒன்று விதி இருக்குது, ஒன்று மதி இருக்குது. நம்ம எதை ஆக்டிவேட் பண்ணுறோமோ அது ஜெயிக்கும். மனம் பலமாக இருந்தால் மனமே ஜெயிக்கும், விதி பலமாக இருந்தால் விதியே ஜெயிக்கும். 2 தான் இருக்குது. ஆனால் மனம் பலமாக இருந்தால் ஜெயிக்கணும்னு விதி தான் அலோவ் பண்ணுது, அனுமதிக்குது. அதோட அனுமதி இல்லாமல் விதி மதியால் கூட ஜெயிக்க முடியாது. நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது இந்த விஷயந்தான். விதினான்னா மதினான்றது தான் புரிய மாட்டேங்குது. விதியும் மதியும் வெவ்வேறு. விதி தான் பெரிய விஷயம், விதியை வெல்ல முடியாது. விதியால் வெல்லக்கூடிய ஒரே டூல் மதி மட்டுமே. மதி மயங்குபவருக்கு விதி வேலை செய்யும். மதி செம்மையானால் மந்திரமும் ஜெபிக்க வேண்டாம், மதி கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொள்ளலாம். அது நடத்தினா, மதி கொண்டு வாழ்க்கையை நடத்தினா விதி வேடிக்கை பார்க்கும், உங்களை கெடுக்காது. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம், உங்களோட ஆப்ஷனுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் செஞ்சுக்கங்கன்னு சொல்லும். அதுக்கான உதாரணமாக நான் செல்ஃபோனை சொல்லுவேன். செல்ஃபோனில் 2 விதமான செட்டிங்ஸ் இருக்கும், பல விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று டிஃபால்ட் செட்டிங்ஸ், அதில் கூட திஸ் ஆர் தட்டுன்னு 2-3 இருக்கும். ஒரு டிபி இருக்கலாம், ஒரு டிஸ்பிளே இருக்கலாம். அது பல டிஸ்பிளே கொடுத்து வச்சுருப்பான் அவனே. இதில் ஏதாவது ஒரு டிஸ்பிளே நீ வச்சுக்கோன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம யாராவது கம்பெனிக்காரன் கொடுக்குற டிஸ்பிளே வைக்கிறோமா? வைக்கவே மாட்டோம். நாமளாக நமக்கு விருப்பப்பட்டதை தான் டிஸ்பிளேவாக வச்சுக்கிறோம். ஆனால் என்றைக்காவது நீங்கள் ஃபோனை ரீசெட் பண்ணிங்கன்னா இருக்குமா? ரீசெட் இல்லை, எரேஸ் பண்ணிவிட்டு ஃபார்மேட் பண்ணிங்கன்னா என்ன நிற்கும்? கம்பெனிக்காரன் வச்சுருக்கதான். அவ்வளோதாங்க. நம்மளோட மதியை நீங்கள் ஃபார்மேட் பண்ணிங்கன்னா அல்லது அதை நீங்கள் எரேஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? டிஃபால்ட்டாக என்ன இருக்குதோ அது வந்துடுங்க. இதை மனசில் வச்சுக்கங்க. இப்போ இந்த கேள்விக்கான பதிலை சொல்லுவோம். ஜாதகத்தில் எதுவுமே தோஷமே இல்லை, ஆனால் திருமணம் நடக்கவில்லை அப்படிங்கிறது அவங்களோடது. பல ஜோசியர் பார்த்து தான் சொல்கிறாங்க.
இல்லாத ஒன்று நடக்காமலாம் போகாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை லக்னத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு தோஷமே இல்லாமல் இருந்தாலும் ராசியின் அடிப்படையிலோ அல்லது கதின்னு சொல்லக்கூடிய காரகத்தின் அடிப்படையிலோ அவங்களுக்கு பாதிப்புகள் இருந்திருக்கும். அதை ஜோசியர்களை பார்க்காம மேலோட்டமாக இந்த விதியை மட்டும் பார்த்து பார்த்து சொல்கிறதா இருக்கலாம். அதனால் என்ன ஆகுதுன்னாக்கா இது நடைமுறைக்கு வராமல் போகலாம். அப்போ அந்த மதியோட வேலை என்ன அப்படின்னா, இப்போது உங்களுக்கு ஒரு 3 உதாரணத்தை தரப்பேன். நம்மக்கிட்ட ஒருத்தர் வர்றாரு, ஜோசியம் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அவருக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா, ஜாதகத்தில் எந்த குறைபாடும் இல்லைங்க, நல்லா இருக்குதுங்க. ஏன் நடக்கலைங்கிறது எனக்கு தெரியாத விஷயமாக இருக்கிறது. உங்களோட முயற்சி தவறாக இருக்கலாம் அல்லது எதிர்பார்ப்பு தவறாக இருக்கலாம். சில பேர் எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கா இல்லையா? எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்குது. அஷ்ட கோணலோட முகத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு லேடி பெரிய ஸ்டார் மாதிரி வேணும் மாப்பிள்ளை ஒன்றுன்னு எதிர்பார்க்குறாங்க. இது சரியா தவறா? இந்த மாதிரி அளவுக்கு மீறி ஆசைப்படுறது, எதிர்பார்க்குறது. ஒரு அம்மா லேடிஸ், அந்த லேடிக்கு சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில் இருக்காங்க. ஆனால் அரசாங்க உத்தியோகம் ஒன்று, சொந்த வீடு இருக்கணும், அப்போ தான் என் பொண்ணை கொடுப்பேன்னு அடம் பிடிக்கிறாங்க. இது சரியா சரியில்லையா? ஸோ சமமாக இருக்கிறவங்க பந்தம் வச்சுக்கிறது பேர் தான் சம்பந்தம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சமமாக இருக்கிறவங்க பந்தம் வைத்து கொள்வது தான் சம்பந்தம். ஆக அதுக்கு மீறி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் அதுக்கு பேர் பேராசை. அதனால் சீக்கிரம் அமையாது, இல்லை அமையவே அமையாது. இது ஒரு காரணம் புரிஞ்சிச்சு அவங்களுக்கு. இப்போது இந்த மாதிரி தன்னோட சமம் இல்லாமல் ஒன்றும் எல்லாம் பண்ணக்கூடாது, பேராசைப்படக்கூடாது. கீழ்நிலையில் ஏதாவது பண்ணிக்கிறதுக்கு ஒத்துப்பாங்களா? ஒரு அம்மா கேட்குறாங்க, என் பையன் எந்த மாதிரி அமைவான்னு கேட்குறாங்க. சரி, இது நார்மலாக கேட்குற கேள்வி தான்னாக்கா அதுக்கு நான் பதில் சொல்லாமலே ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். அது MBA படித்த பொண்ணு. இப்போ அந்த ஜாதகத்தில் நான் பார்க்குறேன், ஒரு ஆட்டோ டிரைவர் தான் கணவராக வருவார். அதாவது டிரைவர் உத்தியோகம் பார்க்குறவர் கணவராக வருவார்னு இருக்குது. ஆட்டோ டிரைவர்னு, ஆட்டோன்றது தெரியாது எனக்கு, அதை ஜோசியம் பார்க்க தெரியல எனக்கு, ஆட்டோவா காரான்னு. டிரைவர் ஒரு வாகனம் ஓட்டி டிரைவராக வருவார். வாகனம் ஓட்டிங்கிற டிரைவர் தான் அவருக்கு கணவராக வருவார்னு எனக்கு தெரியுது ஜாதகத்தில். இப்போ நான் என்ன சொன்னால் அவங்க என்னை எதால் அடிப்பாங்கன்னே தெரியாது. சொல்ல முடியுமா என்னால்? அதனால் அவங்க தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அது பல வருஷம் ஓடுது. அவங்களுக்கு தேடுறது MBAக்கு ஏற்ற மாதிரியே தேடுறாங்க. படித்த பையனான்னு. அப்புறம் சில வருஷம் போச்சு, வயசு ஏறுது. 3 டிகிரி வேணால் 2 டிகிரி இருந்தால் போதும்னு பார்க்குறாங்க. அப்படி தேடுறாங்க, கிடைக்கல. 2 டிகிரி கிடைக்கல. சரி, ஏதோ ஒரு டிகிரி இருந்தால் போதும்னு பார்க்குறாங்க, அதுவும் இல்லை. சரி, ஏதாவது அது ஈக்குவலாக பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு நல்ல உத்தியோகம் இருந்தால் போதும், பிஸ்னஸ் மேனாக இருந்தால் போதும், அப்படி இப்படின்னு பார்க்குறாங்க. எதுவுமே கிடைக்கல. கடைசியாக ஆட்டோக்காரரை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிச்சு. ஆனால் அதுக்கு ஒரு 7 வருஷம் காலம் கடந்து போச்சு. 7 வருஷத்துக்கு அப்புறம் இந்த அம்மா லவ் பண்ணுவாங்கன்னு முன்கிட்டே நான் சொன்னால் என்ன நினைப்பாங்க அவங்க? அந்த மாதிரி எங்களோட திறமையை காட்டுறதுக்கு முன்கூட்டியே சொல்லி 7 வருஷம் அவங்க என்கிட்ட வர்றதே கிடையாது. ஜோசியம் பார்க்க வரமாட்டாங்க. எங்கள் கஸ்டமர் தான் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நடந்து போச்சுனாலும் ஈகோ இடிக்கும். ஐயோ, அந்த ஆள் சொன்ன மாதிரி ஆயிடுச்சேன்னு வரமாட்டாங்க. ஒரு சிலர் தான் வருவாங்க. அன்றைக்கே சொன்னார் அந்த ஆள், அதான் கரெக்டாக இருக்குன்னு அதுக்கப்புறம் தேடிட்டு வரவங்களாம் இருக்கிறாங்க. புரியுதா? அந்த மாதிரி நம்ம விதிக்கு உட்படாததெல்லாம் மேலெல்லாம் பெருசாலாம் தேடும்போது அதெல்லாம் சாத்தியக்கூறுகள் கம்மியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு 3 உதாரணங்களை கொடுக்குறேன், என்னென்னா நடக்குதுன்னு. ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்களே, எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். நாம் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப எளிமையான முறையில் கல்யாணம் ஆகும்னு சொல்கிறேன். பெரிய பணக்காரர், அது நார்த் இந்தியனு, பெரிய பணக்காரர். அவருக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. நான் சொன்னேன், இதுக்கு பணக்கார மாப்பிள்ளை அமையாது, லோயர் மிடில் கிளாஸ் தான் அமையும். அப்படின்னா ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்ச அல்லது உங்கள்கிட்டே வேலை செஞ்ச ஆளுங்க எவ்வளோ தரமாக இருப்பாங்க? அந்த மாதிரியான குடும்பத்திலேருந்து அமையும்னு.
அவர் போய் பெரிய பெரிய சத்திரம், சென்னையில் இருக்கிற பெரிய சத்திரம்லாம் போய் புக் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு நிச்சயம்லாம் பண்ணுறாரு. ஒன்று சூசைட் ஆகிடுச்சு. அந்த பையன் சூசைட் பண்ணிக்கிட்டான், மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு முன்னாடி. இன்னொருத்தன் ஓடி போயிட்டான், இன்னொருத்தன் நிறுத்திட்டான். 3 வாட்டி ஆகிடுச்சு. ஒரு ஸ்டெப்பாக ஆகுது. 3மே என்ன ஆச்சு அப்படின்னா, நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு கூட பேசுகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. நார்த் இந்தியன்ஸு நல்லா பேசுங்க. தமிழ் இப்போலாம் அலோவ் பண்ணுறாங்க, பேசுகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட பேசுனாக்கா செத்து போயிடறான். ஒருத்தன் ஓடி போயிட்டான், ஒருத்தன் நின்றுட்டான். இப்போ சொல்லுங்கள், இதுக்கு யார் காரணம்? 1க்கு 3 சம்பவம் நடக்குதுன்னா அந்த பொண்ணோட பேச்சு சரியில்லைன்னு அர்த்தமா இல்லையா? காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. அந்த பணக்காரருக்கு அவர் பொண்ணை பற்றி தெரியல, நல்ல பொண்ணுன்னு நினச்சின்னு இருக்கார். ஆனால் எனக்கு தெரியும், அந்த பொண்ணு கூட எவன் பேசினாலும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. 3மே நின்று போனதுக்கு அப்புறமா இவர்கிட்ட வேலை செஞ்சு இவர் தங்கிட்ட வந்து வேண்டான்னு சொல்லக்கூடிய பொருட்கள், டேபிள், சோஃபா, டிவி, பழசெல்லாம் வேணான்னு சொல்லுவார். அதெல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவார் பாருங்கள், மாற்றுவாங்க. 42 இன்ச்சு தூக்கிட்டு 56 இன்ச்சுக்கு டிவி மாற்றும்போது 17 டிவி எங்கேயோ போடும்போது என்ன பண்ணால் தம்மகிட்ட சர்வெண்ட்டாக இருக்கிறா இல்லை தம்மகிட்ட வேலை செய்கிற தனக்கு கீழே இருக்கிற ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்றாங்க. அதை வாங்கி போய் வாழ்க்கை நடத்தின்னு இருந்த ஒருத்தர். அவர் என்ன பண்ணிட்டார், அவரோட பையனுக்கு பார்க்கும்போது எங்கேயோ ஒரு ஜாதகத்தில் அப்படியே வந்தது. ரொம்ப கோவப்பட்டார் அந்த ஜாதகம் தாங்க வரும்போது. என்கிட்ட வேணான்னு சொல்கிற பொருளெல்லாம் வாங்கி வச்சு வாழ்க்கை நடத்துகிறவங்களோட பையனுக்கு எனக்கு எப்படி அப்படின்ற மாதிரிலாம் வருது. இது நார்த் இந்தியன்னு இந்த வீடியோ அவங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்ற தைரியத்தில் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. கடைசியாக வேறு வழி இல்லாமல் அந்த ஜாதகம் என்கிட்ட வருது பொறுத்ததுக்கு. இதுதான் அந்த பையன் இருந்தால் நடக்கும்னு சொல்லிட்டேன் நான். கூட வேறெல்லாம் வந்ததெல்லாம் ட்ரை பண்ணாங்க, கிடைக்காதனால ஆப்ஷன் முத்தி போனதுனால என்ன பண்ணிட்டாங்க, இந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அமோகமாக இருக்கிறாங்க. ரொம்ப எளிமையாக தான் பண்ணணும்னு சொன்னால் எளிமையாக பண்ணாங்க, நல்லா இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, 3 நிச்சயதார்த்தத்துக்கு நான் போயிருக்கிறேன். இந்த 4வது அந்த கல்யாணத்துக்கு நான் போயிருக்கிறேன். ஸோ இது விதி. இது எதால் கெட்டது? ஒரு பெண்ணோட பேச்சால். இன்னொன்று சொல்கிறேன், ஒரு அம்மா அப்பாவுக்கு 3 பொண்ணு. முதல் பொண்ணுக்கு 100 சவரம் போட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. 2வது பொண்ணுக்கு 100 சவரம் போட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. 150 எனக்கு ஞாபகம் இல்லை, ரொம்ப வருஷம் ஆகுது. சரி 100 வச்சுப்போம். 100 சவரம் போட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. 2வது பையனுக்கு 100 சவரம் போட்டு கல்யாணம் பண்ணி, 2வது பொண்ணுக்கு 100 சவரம் போட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. 3வது பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறாங்க. ஒரு இடத்துல இருந்து அலைன்ஸ் வருது. அந்த ஜாதகம் என்கிட்ட வந்து போகிறது. நாங்கள் சொல்கிறோம் இது மேட்ச் ஆகும், இது பண்ணுங்கன்னு சொல்கிறோம். போகிறாங்க, பேசுகிறாங்க. இவங்க வந்து பையன் வந்து கூட ஒரே ஒரு பையன் தான், தம்பி தான் இருக்கான், வேறு ஆள் கிடையாது. இவங்களுக்கு கல்யாணம் பேசி முடிக்கிறாங்க. பேசி முடிக்காம பொண்ணோட அப்பா என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குறாரு. பையனோட அம்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் எதிர்பார்க்கலாங்க, உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் செய்ய போகிறீங்க, எதை செய்கிறீங்க செஞ்சுக்கும், அது உங்கள் இஷ்டங்க, அதை பற்றி என்ன இல்லை. நான் பொண்ணுக்கு என்ன செய்வேன் அப்படிங்கிறத நாங்கள் ஒன்றா சொல்கிறோன்ட்டு இவங்க என்ன செய்வாங்களோ அதை மட்டும் சொல்லிட்டு வர்றாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, அக்காங்களுக்கெல்லாம் 2 பொண்ணுங்களுக்கு செஞ்ச மாதிரி இல்லாமல் 50% சொல்லி வாங்கி கொடுக்குறாரு. ஏன்னா ஓவர் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு லெஸ்ஸாக ரிசல்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்னாக்கா ஏமாந்து போவாங்க, அது இரிட்டேட்டாக இருக்கும். ஆனால் லெஸ் ப்ராமிஸ் ஓவர் ரிசல்ட் அப்படின்னா சந்தோஷப்படுவாங்க. ஸோ அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு, அந்த 100 சவரம் போட்டு 2 பொண்ணு கல்யாணம் பண்ணாங்க. இந்த 3வது பொண்ணுக்கு 50 சவரம் போடுறேன்னு சொன்னார். என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலான்னு. அது உங்கள் இஷ்டங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இப்போ முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் இவர் 100 சவரம் செய்கிற மூடில் இருக்கார். வார்த்தைக்கு அவங்ககிட்ட சொன்னார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சரின்னு சொன்னோன்னு விட்டுட்டார். அதுக்கப்புறமா பேச்சுவார்த்தை முடிஞ்சு எல்லாம் ப்ராசஸ்லாம் இருக்கோமா. அடுத்தது என்னென்னா, ஃபோன் நம்பர் பரிவர்த்தனை ஆகுது. பொண்ணோட ஃபோனு பையனுக்கு போகுது, பையனோட ஃபோன் நம்பர் பொண்ணுக்கு போகுது. பொண்ணு கூப்பிட்டு நம்ம காஃபி சாப்பிடலாம் பேசலாம் அப்படின்னு சொல்கிறா பொண்ணு. சரின்னு சொல்லிட்டு போய் காஃபி பாரில் போய் காஃபி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அந்த பொண்ணு சொல்கிறாங்க, எங்கள் அப்பா 100 சவரன் போடுறதுக்கு இருந்தார், ஏற்கனவே 2 பொண்ணுக்கு 100 சவரன் போட்டு கல்யாணம் பண்ணிட்டார், எனக்கும் 100 சவரன் சேர்த்து வச்சுருக்கார். நீங்கள் என்ன 50 சவரன்லேயே ஓகே சொல்லிட்டீங்க,
நீங்கள் உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லி பெரிய பொண்ணுக்கெல்லாம் என்ன செஞ்சீங்களோ அதே மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் என்ன சொல்கிறான், ஏன் இதை நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்களும் உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லி அக்காக்கெல்லாம் என்ன செஞ்சீங்களோ அதே மாதிரி செய்யுங்கப்பான்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அவன். இல்லை நான் சொன்னால் சரியாக வராது, நீங்கள் தான் கேட்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த பையன் காஃபி கூட சாப்பிட்லன்னு வந்து சொன்னான். காஃபி கூட சாப்பிடாம பில்லை பே பண்ணிவிட்டு வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான், அம்மா இந்த மாதிரி இந்த பொண்ணு சொல்லுது, தான் வீட்டிலே டிமாண்ட் பண்ணி கேட்க சொல்லுது, என்ன பண்ணணும்னு. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, பொண்ணை நீ பிடிச்சிருக்கிறதுன்னு சொன்னதுனால தான் நான் பண்ணுறேன், இப்போ நீ என்ன சொல்கிறியா அதை நான் செய்கிறேன், கேட்க சொல்கிறியா போய் கேட்குறேன், இல்லை வேறு ஏதாவது முடிவு எடுக்கிறியா நீ எடுத்துக்கோ நான் சொல்கிறேன் அப்படின்றான். அவன் என்ன முடிவு எடுத்தானா, எனக்கு அந்த பொண்ணு வேண்டான்னு முடிவு எடுத்துட்டான். ஏன் அப்படின்னா, தன்னோட அக்கா தங்கச்சியே கம்பேர் பண்ணுறதும், தன்னோட அம்மா அப்பாக்கிட்டே தன்னோட உரிமையை கேட்காம இன்னொரு ஆள் மூலிமா கேட்க சொல்கிறதும், அதுவும் நம்ம மூலியமாகவே கேட்க சொல்கிறதும், இப்படி இருக்கிற ஒரு பொண்ணு என்னோட அண்ணன் தம்பியான என் தம்பியை என்னையும் பிரிச்சிருவா, அந்த பொண்ணு எனக்கு வேணான்னு சொல்லிட்டான் அந்த பையன். நின்று போச்சு. பொண்ணு வீட்டிலேருந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க நின்று போச்சு. நான் சொன்னேன், கடைசியாக யார் பேசுனது, மாப்பிள்ளையும் பொண்ணு தான் பேசுனாங்க, பொண்ணு உங்கள் வீட்டில் தானே இருக்குது, நீங்கள் பொண்ணு போய் கேளுங்க தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டேன். ஸோ இது 2வது சம்பவம். இது நின்று போனதுக்கு காரணம் ஜாதகம்லாம் கிடையாது, பொண்ணோட சுபாவம் தான் காரணம், ஆட்டிடியூட் தான் காரணம். புரியுதுங்களா? ஏற்கனவே ஒன்று சொன்னேன், 3 நடந்து நின்றுச்சு, இது ஒன்று. 3வது இப்போ ஒன்று சொல்ல போகிறோம் ஒரு ஸ்டோரி. இது இன்னும் சுவாரஸ்யமானது. என்ன அப்படின்னா, ஒரு பையன் இங்கே வந்து பார்க்குறாங்க, உட்காடுறாங்க, ஜாதகம்லாம் பார்க்குறோம், ஓஹோ ஆகான்னு இருக்குது, ஜாதகம் நல்லா இருக்குது, ஒரு குறையும் இல்லைங்க, நீங்கள் முயற்சி பண்ணுறது தான் சரியில்லாமல் இருக்கும், சரியானது முயற்சி பண்ணுங்கள், இல்லைன்னா ஃப்ளெக்ஸியாக இருங்க, எது வருதோ அதை பண்ணலான்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக இருங்க, தானாகவே இலகுவாக இருந்தால் தானாக முடிஞ்சிடும், ஒன்றும் கவலை கிடையாதுன்னு சொல்கிறேன். நீங்கள் ஓவராக முயற்சி பண்ணுறன்ற பேர் வழியாக இருந்தீங்கன்னா தடைப்பட்டு போயிடும். சும்மா இலகுவாக இருங்க, ஃப்ளெக்ஸியாக இருங்க, ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும்னு சொல்கிறேன் நான். சரின்னு சந்தோஷப்பட்டு போயிட்டாங்க. பரிகாரம் எதாவது செய்யணுமா, ஒன்றுமே அவசியம் இல்லைங்க, ஜாதகம் நல்லா இருக்குது, அமைஞ்சு போயிடுங்க, ஜாதக ரீதியாக குறைபாடு இல்லைங்க, உங்களோட முயற்சி மட்டும்தான் ஏதாவது தவறாக இருந்திருக்கும், சரியாக இருக்கும், பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். போகும்போது பே பண்ணணும். அவர் என்ன பண்ணுறாரு, பணம் இல்லை, நான் ஏடிஎம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்கிறார். எதுக்குங்கன்னு, பணம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னு. வேண்டாம் சார், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, ஜிபே பண்ணிவிட்டு போயிடுங்கன்ற. அவர் நான் ஜிபே வச்சு இல்லைன்றார். ஏன் வைக்கல ஜிபே அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் அதெல்லாம் ஃப்ராடு, ஏமாற்றிடுவாங்க, பணம் எடுத்துடுவாங்க, அதனால் ஜிபே வைக்கலன்னு. சரி போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன். பணம் எல்லாம் தந்தை கொடுத்துட்டாங்க, என் பணத்தை நான் வாங்கிட்டேன், ஃபீஸை நான் வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் சொல்கிறேன், நீங்கள் ஜிபே எப்போ ஆப்பை வந்து ஜிபேக்கு ஆப் எப்போ உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா யோசிக்கிறாங்க, என்னங்க ஜிபேக்கும் கல்யாணத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு. எங்களுக்கு தெரியும், ஒருத்தரோட நட உட பாவனை சொல்லு செயல், இதை வச்சு அவங்களோட வாழ்க்கையை சொல்ல முடியும். ஏன்னா ஒருத்தரோட நட உட பாவனை சொல்லு செயல் இதெல்லாம் அவங்களோட மனசோட வெளிப்பாடு. மனம் என்னன்றதோட வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டின் காரணமாக விதி முடிவு செய்யப்படுது. வெளிப்பாடு தான் இதெல்லாம். அப்போ மனசு என்ன நினைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் விதி. மனசின் அடிப்படை விதி ஆக்டிவேட் பண்ணுறது யார்? மதி தான். ஸோ இதான் என்னன்னா, அவர் அதிகமாக சந்தேகப்படக்கூட மனநோயாளின்னு சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன் நான்? அதிகமாக சந்தேகப்படக்கூடிய மனநோயாளி. அதனால தான் உங்களுக்கு பயம் வருது. எந்த பொண்ணை பார்த்தாலும் இவங்களை நம்மளை நல்லா காப்பாற்றிப்பாங்களா மாட்டாங்களா, குடும்பத்தை பிரிச்சுடுவாங்க, குடும்பம் ஒத்து வருமானு ஒரு அடிப்படை துணிச்சல் இல்லை கல்யாணம் பண்ணுறதுக்கு. கல்யாணம் பண்ணுறதுக்கு அடிப்படை துணிச்சல் வேணும். அம்மாவுக்கு வேணும், அப்பாவுக்கு வேணும், பையனுக்கு வேணும், பொண்ணுக்கு வேணும். கல்யாணம் பண்ணுற பையனுக்கோ அல்லது கல்யாணம் பண்ணுற பொண்ணுக்கோ அவங்கள பெற்றவங்களுக்கோ ஒரு அடிப்படை துணிச்சல் இருக்கும். அப்படி துணிச்சலாக தான் இறங்கணும். அடிப்படை துணிச்சல் கூட்டாம்போக்கில் இல்லை.
நம்ம கண் பார்வையில் எல்லாம் தெளிவாக இருக்குதா, நல்லா இருக்குதா, அப்புறம் தைரியமாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அடிப்படை துணிச்சல் வேணும். அந்த துணிச்சலில் குறைபாடு இருக்குது. அதுக்கு தெரியுதுன்னா பையனோட சைக்காலஜி. ஐடியில் வேலை செய்கிறான், 30 வயசுக்கு மேலே ஆனல பையன். ஒரு ஜிபே வச்சுக்கிறதுக்கு தயங்குறான்னா நீங்களே சொல்லுங்கள், அவனுக்கு உளவியல் நல்லா இருக்குதா? இதுதான் காரணம். அந்த மாதிரி இப்போ நீங்கள் கேட்ட ஜாதகத்துக்கு என்ன கேட்டாங்க அவங்க? 30 வயசாகி திருமண தாமதமாகுது, தோஷம் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கு இந்த மாதிரி நான் சொன்ன இந்த 3 ரீசனில் ஏதாவது ஒரு ரீசன்லாம் இருக்கும். நீங்கள் நேரில் வந்தால் தான் நம்ம சொல்ல முடியும். ஜாதகத்தை பார்த்து அதில் மன ரீதியான பிரச்சனைகள் இருக்குதா, ஜாதக ரீதியான பிரச்சனைகள் இருக்கா, விதியா மதியா அப்படின்றத பார்த்து நம்ம தீர்க்கமாக சொல்லலாம். நன்றி, வணக்கம்.